ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க. ஊர்க்குருவிகளை பருந்தாக்கி அவங்களுக்கு பிடிச்ச உயரத்தை நோக்கி பறக்க விடுற மாதிரி பல தலைமுறைகளுடைய தலையெழுத்தை மாற்றிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. சோஷியல் மீடியா முழுவதும் அவருடைய பொன்மொழிகள், அவருடைய சாதனைகள் எல்லாமே நிரம்பி வழிகிறத பார்க்க முடியுது. அப்படி நான் படித்த ஒரு லெட்டர் பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை யார் எழுதுனா, எங்கேருந்து எழுதுனாங்கன்றதெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். அதில் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, இதை எழுதினவருடைய அப்பா சமயத்தில் அவங்க தங்கியிருந்த அந்த மேற்கு வீதியில் இவங்க நடந்து போகிறதுக்கு அனுமதி கிடையாது. குளத்துல கால் நனைக்க அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க கையை பிடிச்சி அந்த தெருவில் நடக்க வச்ச அந்த பெருமை, இதை செய்தது ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மாதிரி பல பெண்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பாங்கரையில் அந்த விறகடுப்பில் கஷ்டப்படுறது. ஒரு 4 தோசை சொல்லணுனாலே 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த விறகடுப்புலையும் கண்டிச்சலையும் வியர்வையிலையும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிலிண்டரை கொடுத்து பெண்களுடைய அந்த வியர்வையை துடைத்தது ஒரு இயக்கம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு குண்டு பல்பே ரொம்ப அதிகம்தான். அப்படி இருக்கும்போது இந்த டிவிலாம் பார்க்கணுன்னா பக்கத்து வீட்டில் போய் பயந்து பயந்து தயங்கி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது கலைஞர் இந்த டிவியை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அவர் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஒரு குடும்பத்துடைய சுயமரியாதையை அவர் கொடுத்த மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தது படிப்பு. தினசரி பால் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது படிப்பெல்லாம் எப்படிங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th வரைக்கும் ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், இந்த +1 +2 பார்த்திங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும்போது மிதிவண்டியிலேயே போயிட்டு அதை படிச்சுட்டு மதிய உணவு திட்டத்தில் சாப்பிட்டு அரசு பள்ளியிலே +2 வரைக்கும் நான் படித்து முடிச்சிட்டேன். அடுத்தது காலேஜுன்னு வரும்போது இப்போ ரேஷன் கடை அரிசியை வச்சு தான் எங்கள் ஃபேமிலியே சாப்பாட்டுக்கு பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி பல குடும்பங்கள் இருந்தது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது காலேஜ் எப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்ற அந்த ஸ்கீம் மூலமாக காலேஜ் சேர்ந்தாச்சு. இப்போ காலேஜோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ்ன்னும் போது பஸ்ஸுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா. இப்போ அந்த 50 ரூபாய்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இலவச பஸ் பாஸ் அப்படின்ற ஒரு முறையை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வராரு. அது மூலமாக இப்போ காலேஜும் படித்து முடிச்சாச்சு. இப்போது 2 மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இந்த விஷயத்தை நமக்கு அவர் எங்கேருந்து சொல்கிறார் அப்படின்னா, பிரிட்டிஷ் கொலம்பியா கேனடாலேருந்து இந்த தகவல்களை நமக்கு அவர் சொல்லிட்டு இருக்காருன்னும் போது இதை கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாகவும் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாகவும் இருக்குது தெரியுமா? இப்படி திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர்கள், அதுலேயும் முக்கியமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய திட்டங்களால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது நிச்சயமாக பயன்பெற்றிருப்பாங்க. இது தொடரவும் செய்யும். ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய திட்டங்கள் தொடரும் வரைக்கும் இந்த சாதனைகள் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அதுவரை தமிழ்நாட்டில் கலைஞர் வாழ்கிறார், கலைஞர் தான் ஆழ்கிறார்.